மாலை 6 மணிக்கு கோவிலுக்கு சென்று தீபமேற்றி வழிபாடு செய்துவிட்டு வந்து பிறகு வீட்டில் தீபமேற்றி வழிபாடெல்லாம் முடித்துவிட்டு உங்கள் விரதத்தை நீங்கள் முடித்து கொள்ளலாம். நெய்வேத்தியம்: திருக்கார்த்திகை தீபத்தன்று நெல் பொரியும் அவல் பொரியும் வெள்ள பாகிலிட்டு சிவபெருமானுக்கு நெய்வேத்தியமாக படைப்பது வழக்கம். இது தவிர பொரியுருண்டை, வடை, பாயாசம் படைக்கலாம். நீங்கள் உங்கள் வழக்கப்படி நெய்வேத்தியம் செய்து கொள்ளலாம். வீட்டில் கார்த்திகை தீபம் ஏற்றும் முறை: கார்த்திகை தீபத்தின் போது ஏற்றப்படும் சிறிய மண் அகல் விளக்குகள் அக்னி லிங்கத்தின் சிறிய பிரதிகள் என்று நம்பப்படுகின்றது. வீட்டில் 3 நாட்கள் தீபமேற்ற வேண்டும். அவை பரணி அன்று, திருக்கார்த்திகை தீபத்தன்று, அடுத்த நாள் என்று 3 நாள் ஏற்ற வேண்டும். பூஜை அறையில் மாவிளக்கு போட வேண்டும். நல்லெண்ணெய், நெய் அல்லது பஞ்சதீப எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றலாம். நூல்திரி அல்லது பஞ்சுத்திரி போட